விசுவாச அறிக்கையில 26வது அதிகாரம் திருச்சபையை பற்றி நாங்கள் படிக்கிறோம். அதுல 5வது பத்தியில இருந்து கடைசி பத்தி வரைக்கும் திருச்சபையினுடைய கட்டமைப்பை பற்றி எங்களுக்கு சொல்லப்படுது. திருச்சபையினுடைய கட்டமைப்பு. அப்ப அந்த திருச்சபையினுடைய கட்டமைப்பை பற்றி நாங்கள் படிச்சு கொண்டு வரீங்களா? அதுல குறிப்பா நாங்கள் 9வது பெறாவில் திருச்சபையின் ஆளுகிறவர்களையும் ஆளப்படுகிறவர்களையும் கொண்டிருக்குது என்று சொல்லி நாங்கள் எங்களோட முற்பிதாக்கள் எழுதியும் வச்சிருந்தோம். அது வேதத்தில் அது சத்தியத்தை நாங்கள் விளங்கி கொண்டு நாங்கள் இப்ப கேள்வி, இந்த ஆளப்படுகிற அந்த ஆளுகிறவர்களை ஆளப்படுகிற எல்லாருமே தெரிவு செய்கிறதா, இல்லாட்டி ஆளப்படுகிறவர்களில பிரதிநிதிகள் தெரிவு செய்கிறதா என்றதான் அந்த கேள்வி நமக்கு முன்னால் எழும்புது. அதாவது திருச்சபை என்ற ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் என்ற 3 சேரார் இருக்கிறது. அப்ப ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாருமே ஆளப்படுகிற ஆட்கள் இருக்க, அந்த ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாருமே தங்களுடைய வாக்கு அளிச்சு ஆளுகிறவர்களை தெரிவு செய்கிறதா, இல்லாட்டி அந்த ஆண்கள், பெண்கள், பிள்ளைகளில பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்களுக்கும் பிரதிநிதிகளாக இருக்கிற குடும்பத்தினுடைய தகப்பன்மார் அவர்கள் ஆளுகிறவர்களை தெரிவு செய்கிறதா என்றுதான் நமக்கு இப்ப கேள்வி எழும்பினது. அதுல குறிப்பா நமக்கு முக்கியமான பிரச்சனை பெண்கள் தெரிவு செய்யலாமா தங்களுடைய மூப்பர்களையும் டீக்கன் மேரையும் என்றதைத்தான் நாம இன்னும் சரியா நாம பிரச்சனைய முன்னுக்கு வைக்கிறோம். ஏனண்டா ஏன் பெண்கள்ல நாம பிரச்சனை எடுக்கிறோம்டா, பிள்ளைகள்ல நாம அதை பிரச்சனை எடுக்கலன்னா சமுதாயத்திலையும் பிள்ளைகள் ஆளுகிறவர்களை தெரிவு செய்கிறான், அவர்கள் அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா பெண்கள் வாக்களிக்கலாம், பெண்களும் தெரிவு செய்யலாம் என்ற ஒரு வேத விரோத சிந்தனை உலகத்துல இருக்கிறபடியால உலகம் சபைகளையும் ஊடுருவி சபையிலையும் அது பெண்களும் தங்கள் ஆளுகிறவர்களை தெரிவு செய்யலாம் என்ற ஒரு விஷயம் கடந்த 100 வருஷத்துக்குள்ள திருச்சபையை தாக்கி இருக்கிறபடியாலதான் நாங்கள் எங்களுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த காலமும் அல்லது வரலாற்றில வேத வரலாற்றிலையும் பெண்கள் தங்களை ஆளுகிறவர்களை தெரிவு செய்யறதுக்கு வாக்குரிமை அளிச்சவர்களா அல்லது அவர்களுக்கு அதிகாரம் இருந்ததா என்ற அந்த பிரச்சனையை நாங்கள் ஒட்டுமொத்தமா வேதபூர்வமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லைன்னா நாங்கள் எதை செய்தாலும் எல்லாத்தையும் தேவனுடைய மகிமையாக செய்ய வேணும். தேவனை மையப்படுத்துறதுக்கான ஒரே ஒரு விதி வேதம் மட்டும்தான். அதுல வேதத்தில ஆளுகிறவர்களை தெரிவு செய்கிறது யாரு என்ற அந்த பிரச்சனைய வேதம் டீல் பண்ணி இருக்குதா என்றதை நாங்கள் பார்க்க வலிக்கிட்டோம். நாங்கள் அப்படி பார்க்க வலிக்கல நாங்கள் அத தேவாலயத்தினுடைய ஆட்சிகளில எப்படி அந்த விஷயம் இருக்குது, நாட்டு ஆட்சியில எப்படி அந்த விடயம் இருக்குதுன்றதை 2ஆ பிரிச்சு நாங்கள் அதை பார்க்க வலிக்கிட்டோம். அப்ப அதுல தேவாலய விடயங்களில நாங்கள் சென்ற முறையும் அதை பார்த்திருக்கிறோம். தேவாலயத்தினுடைய ஆராதனை, தேவாலயத்தின் குடும்பத்துல குடும்ப ஜபங்கள், தேவாலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போறதுகள், தேவாலயத்துல தசவாம் செலுத்துறதுகள், தேவாலயத்துல பலிகளை செலுத்தி போட்டு ஆசாரியன்ட்டு அந்த பலிய பெறையாள் பிறகு அந்த ஆசாரியன்ட்ட பலிகளை பெற்று அதை தன் குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்கிறது யாரு என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் போன முறை பார்த்து நாங்கள் குடும்பத்திற்கு பொறுப்பாக இருக்கிற தகப்பன் தான் அதை செய்கிறார் என்றதும், தகப்பன் இல்லாத பட்சத்தில் குடும்பத்துக்கு யாரு பொறுப்பாக இருக்கிறோம், பெண்கள் கடைசி வரைக்கும் இல்ல, அம்மா இல்ல, குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிற ஆண் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்றது. அப்படி தகப்பன் இல்லையென்றா வேதத்தின் அடிப்படையில அந்த விதவையினுடைய குடும்பம் அந்த விதவையினுடைய தகப்பனாலேயோ அல்லது விதவையினுடைய சகோதரன்களாலேயோ தான் அது பராமரிக்கப்பட்டது என்றதையும் வேதத்திலிருந்து நாங்கள் போன முறை விளங்கி கொண்ட நாங்கள். அதனால விதவையாக வந்திருந்தா அவர்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறது ஆட்கள் இல்லை என்ற ஒரு பிரச்சனை பைபிள் காட்டவே இல்லை. அது அவ விதவை என்றா தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திருப்பி போக வேணும்,
தகப்பனாக்கள் பராமரிக்க வேணும், அல்லது நல்ல வளர்ந்த பிள்ளைகளாக இருக்க விதவையாயிருந்தா அந்த வளர்த்து குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த மகன் அந்த குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக வர முடியும் என்றதை நாங்கள் போன முறை பார்த்திருந்தோம். அதோட கூட நாம இன்றைக்கும் அந்த தொடர்ச்சியாக சபை விஷயத்தில் நாம அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 1:15-16 அப்போஸ்தலர் 1:15-16 அந்த பகுதியை நாம பார்க்கல. அதுக்கு நாம் எழுதிக் கொள்ளலாம். சபையின் தலைவர்களாக ஆண்களை தெரிவு செய்வதற்கு சகோதரர்களே பொறுப்பாயிருந்தார்கள். திருச்சபையின் தலைவர்களை தெரிவு செய்வதற்கு சகோதரர்களே பொறுப்பாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:15-16 இல்ல? அப்ப அது எங்களுக்கு தெரியும். அங்க ஜூதாசனுடைய இடத்துக்கு யார தெரிவு செய்கிறது என்ற விஷயம் பிறகு அங்க வாக்கு அளிக்கிறது விடயம் வருது. 15-16 அந்நாட்களில் சீஷரில் இருக்கிற 120 பேர் கூடியிருக்கும் போது அவர்களின் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின ஜூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான் என்று சொல்லி அவர் இப்ப நாங்கள் தெரிவு செய்ய வேணும். அந்த இதுக்கான குவாலிபிகேஷன்கள் என்ன என்று 22வது வசனத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மரணமுள்ள பெர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரை நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் மறந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டனே எங்களுக்கு காண்பித்தள்ளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலரை கூட சேர்த்து கொள்ளப்பட்டான். இந்த இடத்துல சீடர்கள் கூடியிருந்தார்கள். பேதுரு எழும்பி நின்று சகோதரரே என்று அழைச்சார். சகோதரர் என்ற அந்த சொல்லு நமக்கு தெரியும். பிரதர் என்று சொன்ன அது ஆண்பால் சொல். பிரதர், சிஸ்டர் என்று சொன்ன பெண். சகோதரன், சகோதரர் என்று சொன்ன சகோதரனுடைய பெண்மதன் சகோதரர் அல்ல. அதனால பிரதர் நாம இங்கிலீஷ்ல பிரதர்ஸ் என்று இப்ப சொல்லுறோம். அப்ப பிரதரன் அதான் அந்த ஆங்கில சொல்லு. ஈவன் கிரீக்கில் அது தெளிவு கூனே, ஆனேர். ஐ எம் சாரி, ஆனேர். ஆனேர் நாம சொல்லுவோம் ஆனேர் கூனே, ஆனேர் கூனே. ஆனேர் என்று சொன்னா ஆண். அப்ப இந்த இடத்துல சகோதரரே சகோதரரே என்று கதைக்கிறது ஆண்களை பார்த்து. ஆண்களுக்கு தான் அவர் அட்ரஸ் பண்ணற. அப்ப அந்த இடத்துல அந்த சகோதரனுடைய மனைவிமார் பிள்ளைகள் எல்லாம் இருந்திருக்க முடியும். 120 குடும்பம் தான் பேசிக்கா அங்க இருந்தது. 120 குடும்பம். அந்த 120 குடும்பத்தினுடைய தலைமத்துவத்துக்கு தான் அங்க அட்ரஸ் பண்ணப்படுது பிரசங்கம். ஆகையால அவர்கள் தங்களில் 2 பேரை முன்னுக்கு வச்சிச்சினான். அந்த 2 பேர் அந்த ஜோசேப்பு மத்தியா. ஆகையால சகோதரர் என்ற அந்த சொல்லு பைபிள்ல விளையக்குள்ள நாங்கள் சரியா கவனிக்க வேணும். அந்த கான்டாக்ட் அதை தெளிவுபடுத்தும். அது யார் என்றதையும் அதே நேரம் அந்த சொல்லினுடைய அர்த்தமே அது பிரதர் தான். பிரதர் என்றா பிரதர், பிரதர் சிஸ்டர் ஆகிறார், சிஸ்டர் என்றாலும் பிரதர் ஆகிறார். ஆகிற சகோதரரே என்றால் அது ஆண். அங்க சீடர்கள் என்ற அந்த சொல்லுக்கும் அங்க சகோதரரே என்ற அந்த விழிப்புக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கு. இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை அல்லது இயேசு கிறிஸ்து சீடர்களை தன்னிடம் வரவழைத்து அவர்களிலே 12 பேரை தெரிவு செய்தார். நாங்க பொம்பளைகள் எல்லாரையும் வரவழைச்சார் அர்த்தமோ. சீடர் 2 கதைக்க வழிக்கிடைக்குள்ள
அந்த சீடர் என்ற சொல்லு ஆண்களைத்தான் அடிப்படையில குறிச்சு கொண்டிருக்குது. அது ஏதாவது பெண்ணா கதைக்கணும்னா சி என்ற சொல்ல பைபிள் பயன்படுத்து விளங்குவோம். சி என்ன அதுல சீடர் சீடர் இயேசுக்கு 12 சீடர் இருந்தார்கள். இயேசுக்கு 12 சீடர் இருந்தா பொம்பளை இருந்தான்னு நாங்கள் அது ஆண்களைத்தான் சீடர் என்று சொல்லுறோம். அதுல சீடர் சகோதரர் என்ற அந்த சொல்லு அடிப்படையில ஆண்களை சொல்லு. அதுல சகோதரரே நாம தெரிவு செய்யணும் என்று அங்க பேதுரு கதை கேட்கல. சகோதரருடைய மனைவி மேல சகோதரிகளும் அங்க இருந்திருக்க முடியும். நாங்கள் இல்லைன்னு சொல்ல சேர்ச்சுக்கு போய்க்கல குடும்பத்துக்கு தலைவர்கள் தங்களோட பிள்ளைகளையும் மனசையும் கூட்டிக் கொண்டு போறத ஏற்கனவே காட்டி இருக்கிறோம். அதில் அங்க கூடியிருந்த 120 தலைமத்துவத்துக்குள்ள அங்க குழந்தைகள் குடும்பத்தினர் எல்லாம் இருக்கிறார். ஆனா பேதுரு அட்ரஸ் பண்றது ஆண்களுக்கு, மென்னுக்கு. ஆகையில அவர்கள் தங்களுக்கு மேல இப்ப ஆளுறதுக்கு ஜோசேப்பா மத்தியாவாண்டத வாக்கு அளிக்கிறதுக்கு ஆண்கள்ல அங்க இருந்தார். ஆண்கள் தங்களோட குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்திச்சினார். 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15:22 அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல திருப்ப நீங்கள் எழுதுங்க. அப்போஸ்தலர் 6:3 டீக்கன் என்னும் அதிகாரிகளின் தெரிவு சகோதரர்களால் செய்யப்பட்டது. டீக்கன் என்னும் அதிகாரியின் தெரிவு சகோதரர்களால் செய்யப்பட்டது. அந்நாட்களில் சீடர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரியருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இந்த பெண்கள் ஒருவரும் முறுமுறுக்க வரை இல்லை, பெண்கள் ஒருவரும் வந்து கதைக்க வரை இல்லை. விதவைகள் அந்த கிரேக்க விதவைகள் இப்படி பிரச்சனை இருக்குது என்று அங்க கிரேக்க சீடர்கள் ஆண்கள் அவங்க வடிவ சேர்த்து பார்க்கிறாங்க. எபிரேய விதவைகள் கவனமாக விசாரிக்கப்படுறீங்க, ஆனா கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படுறீங்க. அப்ப கிரேக்க சகோதரர்கள் அதை குறித்து வினைத்திறனோட எல்லாம் செயல்படுறாங்க என்ற கிரேக்க விதவைகளை தான் கவனிக்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்ப நாம அப்போஸ்தலர் இப்ப அவளுக்கு பொறுப்பான 12 பேர் இருக்குன்னா அவர்களோட நாம கதைக்க போவோம் வாங்கோன்னு சொல்லி அங்க போய் இப்ப கிரேக்க சகோதரர்கள் அந்த பிரச்சனையை அப்போஸ்தலருக்கு முன் வச்சுச்சு. அப்ப அப்போஸ்தலர்கள் சீஷர் கூட்டத்தை வரவழைச்சு. அப்ப இப்ப கிரேக்கர் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கே கிரேக்க ஆண்கள். ஆனா ஆண்களுடைய பிரச்சனை இல்லை, இது அந்த அங்க இருந்த கிரேக்க விதவைகளுடைய பிரச்சனை. அப்ப இதைத்தான் நாங்கள் பொதுவே சொன்னாங்க, பெண் சிறுவர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வேதம் தலைமத்துவம் வைக்கிறதுக்கு வைக்கிற நபர் அது ஆண் தலைமத்துவம். ஆகையால பெண்கள் சிறுவர்களுக்கான பாதுகாப்பும் பொறுப்பும் ஆண்கள்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது பெண்களுடைய கையில இல்லை. அவருடைய பிரச்சனையை அவர்கள் ஆண்கள் தங்களுக்கு பொறுப்பான அதிகாரியான ஆண்களுக்கு தான் சொல்லலாம். அவர்கள் அதை தங்களுக்கு மேலான ஆட்களுக்கு அதை கொண்டு வர அப்படி கொண்டு வர அப்ப அப்போஸ்தலர் அப்ப இத வடிவா ஜபத்தோட யோசிச்சுட்டு எபிரேயரையும் கிரேக்கரையும் எல்லாரையும் கூப்பிட்டு அப்ப அங்க சீடர்களை அவர்கள் கூப்பிட்டார்கள். அப்ப சீடர்களை கூப்பிடல எங்களுக்கு முக்கியமாக நாம் அப்ப எடுக்கிறோம் விஷயம் அங்க ஆண்கள் கட்டாயம் அந்த சபையா கூடி வந்துச்சுன்னா அதுல ஆண்களோட அவரோட மனைவி மேரும் பெண்களும் பிள்ளைகளும் வந்திருக்கலாம், வந்திருக்காமலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா கட்டாயம் சீடர்கள் ஆண்கள் அங்க இருக்கிறோம். அது எபிரேய ஆண்களும் கிரேக்க ஆண்கள். அதனால இப்ப பேதுரு எழும்பி நின்று நாங்கள் தேவவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்கிற தகுதி இல்லை, ஆதலால் சகோதரரே. அப்ப திருப்பியும் மென் ஆனேர் ஆயால சகோதரரே. அங்க திரும்பவும் ஆண்களுக்கு பரிசுத்தாவியும் ஞானமும் நற்சாட்சியும் பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் இருந்து தெரிவு செய்யுங்கள். அப்ப ஆண்களிலே இருந்துதான் ஆண்கள் தெரிவு செய்ய, உங்களில் இருந்தது பெண்களையும் உள்ளடக்கி இருந்தது என்று யாராவது யோசிச்சா ஏனப்ப பெண்களை அங்கிருந்து தெரிவு செய்ய இல்லை, தெரிவு செய்ய இயலாது என்று அது பைபிளுக்கு ஒத்து வராத விஷயம். அங்க பெண்கள் இருந்தாலும் பெண்கள் தெரிவு செய்யப்படையலா. தலைமத்துவம் என்று ஒன்று வரைக்கல, தலைமத்துவம் லீடர்ஷிப் அத்தாரிட்டி தலைமை அதிகாரம் என்று கதை கேட்க
ஆண், ஆணினுடையதான் தலைமத்துவம். அதை தெரிவு செய்கிற ஆட்களும் ஆண்கள், பெண்கள் தெரிவு செய்ய இல்லை. அதனால அவர்கள் அதை யோசிச்சு 7 பேரை தெரிஞ்சு கொண்டு அவர்கள் நிறுத்தினார். அப்ப எப்படி அவர் நிறுத்தினா எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 10 பேருக்கு 50 பேருக்கு 100 பேருக்கு இந்த செட்டப் ஏற்கனவே இருக்கிறபடியால அவங்க அதே அந்த செட்டப்பை தான் இப்ப காப்பி பண்றீங்க வேண்டாம். இது புறசாதிகளால் ஆக்கப்பட்ட திருச்சபையில இல்ல, பேசுக இது எருசலேமில இருக்கிற திருச்சபையோட நடந்து கொண்டு இருக்கு. அங்கேயும் கிரேக்க பாஷை பேசுற பல பேர் அவர்கள் உள்ளுக்கு வந்திருக்கணும். அது ஏற்கனவே சிதறி போய் அடிபட்டு இருக்கிற மக்கள்ல எபிரேயர்ல கிரேக்கம் பேச தெரிஞ்ச மொழியா இருக்கிற யாக்களாயும் இருக்கலாம், அல்லது உண்மையிலே கிரேக்கத்திலே பிறந்து எபிரேயர் இல்லாத புறஜாதிகளா இருக்கும். ஆனா அவர்களுக்கு இருக்கிற ஒரே சர்ச், ஒரே ஆட்சி எருசலேம் இல்ல. அதனால அவர்கள் அங்க சகோதரர் என்று அழைக்கப்பட்டது திரும்பவும் ஆண்கள்லாம் அவர்களை தெரிவு செய்ய வேண்டது வேதம் காட்டு. 15ஆம் அதிகாரத்திலையும் அப்போஸ்தலர் 15 22 23 அப்போஸ்தலர் 15 22 23 அதை நாம் எழுதிக் கொள்ளலாம். விருத்த சேதனம் உட்பட திருச்சபை முடிவுகளை, விருத்த சேதனம் உட்பட திருச்சபையின் உபதேசங்களை அல்லது முடிவுகளை முடிவு பண்ணினவர்கள் ஆண்களும் ஆண்களே அதை பிரதிநிதித்துவப்படுத்தி அனுப்பப்பட்டவர்களும் ஆண்களே. அதை பிரதிநிதித்துவப்படுத்தி அனுப்பப்பட்டவர்களும் ஆண்களே. அல்ல, திருச்சபை உபதேசங்களை முடிவு பண்ணினதும் ஆண்கள், அதை சபைகளுக்கு சொல்லும்படி பிரதிநிதித்துவப்படுத்தி அனுப்பப்பட்டவர்களும் ஆண்கள். அதான் அந்த வசனங்கள். 15ஆம் அதிகாரம் 22-23. அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டது. தங்கள் என்று வர்றது அப்ப அதுக்கு மேல எங்களுக்கு வருது, அது மேல எங்களுக்கு அது சொல்லப்படும். அப்ப தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிறது. அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அப்ப தங்களில் என்றது அப்போஸ்தலர், மூப்பர், சபையார். அப்ப அந்த சபையார் என்றா சபையில பெண்களும் இருக்கலாம் தானே, யார் இல்லை என்றது. ஆனா யாரு அந்த நபர்களை தெரிவு செய்தது, முடிவு பண்ணுறது, அதை இப்படித்தான் முடிவு பண்றோம் அனுப்புறோம் என்றது யாரு சொல்லுறது. 23வது வசனம். இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடு, இவர்கள் கையில் அவர்கள், அந்த இவர்கள் அந்த 2 பேர் அவர்கள் கையில் எழுதி கொடுத்து, அவர்கள் என்றது அந்த அப்போஸ்தலரும் மூப்பரும் சபையாரும். இப்ப சொல்ற அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள், பெண்களாகிய நாங்கள் இல்ல. அப்ப அந்த சபையார் என்றது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரர். அங்க பெண்கள் அங்க ஒருவரும் எழுதையும் இல்லை, ஏற்படுத்தையும் இல்லை, ஓட் பண்ணையும் இல்லை. விளங்குவோம். அதுல சபையார் என்று கதை கேட்கல, அது மீட்டிங், அந்த மீட்டிங்ல முடிவு, அது வாட்டிங் அல்லது அதை முடிவு பண்றது அது சகோதரருக்கு அடுத்த வேலை, அது சகோதரிகளுக்கு அடுத்த வேலை அல்ல. அது எங்களுக்கு 22-23வது வசனம் வேலை தெளிவாயிருக்கு. புறஜாதியராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாக. அப்ப எழுதுகிற அந்த லெட்டரும் அந்தந்த புறஜாதியில் இருக்கிற பிரதரனுக்கு தான் போகிற, சிஸ்டர்ஸுக்கு இல்லை. ஏன்னா அங்கேயும் அவங்க அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. நீ புறஜாதியா இருந்தா கூட எங்களுக்கு பரவாயில்லை, ஆனா ஆதி முதல் கடவுள் ஏற்படுத்தின ஆண் தலைமத்துவமும் பிரதிநிதித்துவ முறையும் அங்கேயும் இருக்கவர். நீ எபிரேயன் இல்லாட்டியும் எனக்கு பரவாயில்லை, நீ புறஜாதி தான். ஆனா புறஜாதியோ எபிரேயனோ கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்துக்கு படிதான் அது நடக்கணும். பிரதிநிதித்துவ வாக்களிப்பு முறைதான் அங்கேயும் பொருந்தும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கிறபடி நீங்கள் பெண்களையும் கொண்டு ஏதாவது செய்யும் கொண்டு அவங்க எழுதல. உண்மையில வரலாற்று எடுத்துக்கொண்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
1900 ஆண்டுல தான் உலகம் தொடங்கினதுல இருந்து பெண்கள் வாக்களிக்கிற மெதடே உலகத்துல வந்தது 100 வருஷத்துக்குள்ள. அப்ப கடைசி வரைக்கும் 1ஆம் நூற்றாண்டுல கிரேக்கருக்குள்ள கூட இந்த புரள்வான இந்த பிழையான முறை இருக்கையில் பெண்கள் வாக்களிக்கிறார். அதனால நாமல் இப்ப இருந்து கொண்டு அப்பையும் பெண்கள் வாக்களிக்கலாம் என்று நாம கற்பனை செய்திடக்கூடாது. அதுக்கு வரலாற்று தகவல், வரலாறுல இருந்து எங்களுக்கு ப்ரூஃப் காட்டவன். உண்மையில வரலாற்றுல அப்படி அஞ்ஞானிகளுக்களையும் இல்லாத விஷயம் பெண்கள் வாக்களிக்கிறது. அதனால இந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியுது திருச்சபையினுடைய தலைமத்துவ தெரிவு, திருச்சபையினுடைய உபதேச முடிவு, திருச்சபையிலிருந்து அனுப்பப்படுகிறது. அனுப்புதல் சென்டிங் அல்லது அப்போஸ்டல் அல்லது அனுப்பப்படுதல், ஒரு விஷயத்தை சொல்லி இதுதான் என்று அறிவிக்க அனுப்புதல், அதெல்லாம் ஆண்கள் சகோதரரோட சம்பந்தப்படுகிறது, சகோதரிகளோட அல்ல. அதனால இதை நாங்கள் திருச்சபை தொடர்பான இவ்வளத்தை நாமல் பார்த்த நாங்கள். அடுத்த பக்கம் நாமல் நாடு தொடர்பாக அல்லது பொதுநலவாயம் தொடர்பாக, பொதுநலவாயம் காமன்வெல்த் அஃபேர்ஸ், காமன்வெல்த் அஃபேர்ஸ், பொதுநலவாயம், காமன்வெல்த். அப்ப அங்க அப்ப இதை நாம சொல்ல நேரடியா நாங்கள் சொல்லலாம் நாட்டு தலைவர்கள் தெரிவல், அதான் பொதுநலவாயம் என்று கதைக்கிறோம். சிவில் அல்லது பாலிட்டிக், சிவில் நடவடிக்கைகள். இதை நாம பார்த்தோம்னா முதலாவது ப்ரூஃப் 2 சாமுவேல் 16:18, 2 சாமுவேல் 16:18, கமா உபாகமம் 1:13. இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லுது, நாட்டு தலைவர்களாக சகோதரர்களே எபிரேய ஆண்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள். எபிரேய ஆண்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள். எபிரேய ஆண்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள். நாட்டு தலைவர்களாக சகோதரர்களே எபிரேய ஆண்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள். உபாகமம் 1:13 வாசிக்கிறேன், கவனிச்சுக்கொள்ளுங்க. மோசே நடந்த விஷயத்தை திருப்பி மீட்டல் செய்து, இப்ப நாம மீட்டல் செய்கிற மாதிரி அவர் மீட்டல் செய்து இப்ப மீட்டு பார்த்து அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். 13வது வசனம், நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்த பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர் என்று பெயர் பெற்ற மனிதரை என்ற அந்த சொல்லு மென், மென் ஆண்களை, சரியான அந்த சொல்லு ஆண்களை. நம்முடைய டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டு இருக்குன்னா பீப்புள் என்ற மாதிரி போட்டு பீப்புள் மனுஷன். ஆனா எபிரேயத்தில் அல்லது ஆங்கிலத்தில் த மென் ஆஃப் இஸ்ரேல், மென் ஆஃப் இஸ்ரேல், மென் ஆஃப் இஸ்ரேல். மனிதர் என்றால் அது பொது சொல்லு. அதை நாம பொது சொல்லு தனி மனிதர் ஆண்கள் விளையில மனிதருக்குள்ள பெண்களும் பெருவினம் தான் என்று கதைச்சிடக்கூடாது. அது எபிரேயத்தில் வெரி கிளியர், மென். 2 சாமுவேல் 16:18, 2 சாமுவேல் 16:18 அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவனையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன். இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும், இஸ்ரவேல் ஆண்கள் அனைவரும், அதான் சரியான சொல். விளங்குவோம். அதாவது மென் ஆஃப் இஸ்ரேல். யாரு தலைவன ராஜாவை தெரிவு செய்யலாம்? இஸ்ரவேல் ஆண்கள், இஸ்ரவேல் ஆண்கள், எபிரேய ஆண்கள் தெரிவு செய்கிறார். சாமுவேல் சவுலை ஏற்படுத்துறது முன்னுக்கு 2வது விடயம் ப்ரூஃப் 1 சாமுவேல் 8:19
22, 1 சாமுவேல் 8, 19, 22, கமா 1 சாமுவேல் 11, 11 15. 1 சாமுவேல் 8, 19 22. 1 சாமுவேல் 8, 19, 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியே எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆளூர் ராஜாவை ஏற்படுத்துகின்றான். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். இந்த பகுதிவாதிகளை ஜனங்கள் 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 என்று நாம அல்ல கொள்ளையா ஜனம் வந்துட்டு யோசிக்கிறோம். ஆனா அவ்வளவும் மென் மென் மென், ஆண்கள் ஆண்கள் ஆண்கள். சரியா? அப்ப all the men அவன் இஸ்ரவேலின் எல்லா ஆண்களையும் பார்த்து என்ன சொன்னான்? go to your city, உங்களோட நாடுகளுக்கு போங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். எல்லாம் சரியான அவ all the men. நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரு பிழையான படத்தை நம்ம காலத்துக்கு ஏற்ற ஒரு படத்தை கொடுக்க வழிகிட்டு இல்ல, நாம அப்படி பிள்ளையா விளங்கி கொண்ட தொடங்கிட்டோம். அதான் இருக்கிற பிரச்சனை. many then என்ற சொல்லு உண்மையில சரியா நாம விளங்குனா அது ஆணைத்தான் குறிக்கும். many then என்ற ஆதாம பற்றி ஆண்டர் கதைக்குள்ள மனிதனை படைப்போம் அவர் ஆதாம் என்று மனிதனுக்கு ஆதாம் தான் பேர். மனுஷன் என்றாலே ஆண் தான் மனுஷன். அதான் நம்முடைய மனிதர் என்று இப்ப தமிழ்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மனிதர் எல்லாம் எழுதுறேன். உண்மையில மண்ணில இருந்து வாரபடியா அது மண், மனு, மனுஷன். அதே மண்ணில இருந்து வந்தபடியா அவள் மனு, மனுஷி. மனுஷன் மனுஷி என்ற அந்த சொல்லு நேரடியா எதிர இருந்து எடுக்கப்பட்டோம் என்ற அந்த மண்ணைத்தான் குறிச்சு நிற்கிறது. அதனால மனுஷன் மனுஷி என்றதான் அந்த மண்ணினுடைய சரியான தொடர். மனிதர் என்று தமிழுக்கு அதை மாடிஃபை பண்ணியில மாத்தி எழுதுல அவருடைய அர்த்தம் பிறண்டு போய் இருக்கலாம். ஆனா நாம அதை நினைச்சு கொண்டு அது பொது சொல்லாயும் வரலாம் தானே. அப்ப மனிதர் என்றதுக்குள்ள பெண்கள் அதுதான் இப்ப நமக்கு நடைமுறை. ஸ்கூல்ல மனிதர் என்று கேட்டா ஆணும் பெரும் பெண்ணும் பெரும், குழந்தைகளும் பெரும், சின்ன பிள்ளையும் பெரும். மனிதர் ரெண்டு நாங்கள் அந்த அர்த்தத்துல இந்த பகுதிகளையும் யோசிக்க வலிக்கிறோம். அப்ப சவுல் ராஜாவை தெரிவு செய்ய ஜனங்கள் எல்லாம் வந்தது. ஜனங்கள் 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 என்ற சொல்லு மனிதருக்கான ஒத்தரு சொல்லு. ஆனா அடிப்படையில் அது மென், அது ஆண்கள். அதுல சாமுவேலும் ஆண்களை பார்த்து நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஊருக்கு போங்க, நான் கூப்பிடுவேன். அதேதான் 11வது அதிகாரம் திருப்பி அவர் கூப்பிட்டு 11 1 சாமுவேல் 11 மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாய் வகுத்து. அப்ப என்ன பொம்பளைகள் குழந்தைகள் எல்லாரையும் 3 படையா வகுத்துட்டாரோ இல்ல. அப்ப அந்த இடத்துல திருப்பி நமக்கு என்னத்தை நாம சொல்லுறோம்? அதுலயும் கிளியர் மென் ஆஃப் இஸ்ரேல், மென் ஆஃப் இஸ்ரேல். அப்ப 8:22 1 சாமுவேல் 8:22 அதுலயும் இல்ல. கர்த்தர் சாமுவேலுக்கு நீ அவர்கள் சொல்லி கேட்டு அவர்களை ஆளோர் ராஜாவை ஏற்படுத்து என்றது. ஓகே, நோ ஃபைன் ஃபைன், அதை ஏற்கனவே. அப்ப இந்த இடத்துலயும் அது மென், ஆண்கள்லாம் சண்டைக்கு போகலாம், ஆண்கள்லாம் படையா பிரிக்கலாம். அதனால இந்த இடத்துல சவுல் ஜனங்களை 3 படையாண்ட ஜனங்களை என்ற அந்த சொல்லு இங்கிலீஷ்ல மென் ஆஃப் இஸ்ரேல், ஆண்களை 3 படையாய் வகுத்து. அது நல்ல தெளிவும் நமக்கு ஒரு மயக்கமுமே இல்லை அந்த சொல்லுகள். ஆனா இங்க ஜனங்கள் தானே, அப்ப பொம்பளைகளும் சிப்பாய்களா ராணுவத்தில் இருக்கிறீங்க போல இருக்குன்னு எடுக்கிறா. ஏண்டா ஜனங்கள் நாம தமிழ்ல ஜனம் ஜனம் கதைக்கிறது எல்லாரையும் சேர்த்து. ஆனா பைபிள்ல ஜனம் அல்லது அந்த பைபிள்ல ஜனம் மனிதர் என்று கதைச்சா அது பேசிக்கா ஆண்களை தான் குறிச்சு கொண்டிருக்கு. அது ஒரு நாளும் பெண்களை
குழந்தை குட்டிகளை குறிக்கிறது இல்ல. அது பெண்கள் குழந்தைகள் என்றா ஸ்பெஷலா சொல்லி இருப்பார் ஆண்டவர். பெண் ஸ்திரிகளும் குழந்தைகளும் பெண்களும் குழந்தைகளும் ஆண்டவர் ஸ்பெஷலா அதை ஆட் பண்ணுவார். மற்றபடி ஜனங்கள் மனிதர் என்று கதைச்சா முடிஞ்சு போச்சு. அது ஆண்களைத்தான் பைபிள்ல குறிச்சு கொண்டிருக்கு. அதை நாம பல இடங்களில் பார்க்கலாம். அதே போல எங்களுக்கு நியாயாதிபதிகள் 9:2 அடுத்தது நியாயாதிபதிகள் 9:2 நியாயாதிபதிகள் எந்த ஆக்களை பற்றி எந்த நியாயாதிபதி 9 ஜோசிச்சா மண்டே ஜோசிக்கோம் சும்மா சொல்றதை கேட்டு கொண்டிருக்கேன் நித்திரங்க. நியாயாதிபதிகள் 9 யாரு அபிமலேக் முந்தியெல்லாம் படிக்கலாம். நியாயாதிபதிகள் தொடங்கி இருக்கல. அப்ப அந்த சாப்டர் யோசிக்கல ஞாபகம் மேரை பற்றி கதைக்கிறோம். சிம்சோன் என்றது 13ஆம் அதிகாரத்துல தொடங்கும். அப்ப பைபிளை திருப்பி திருப்பி வாசிக்கல எங்களுக்கு அந்த ஆக்களும் அதுல மெப்பில பதியணும். எங்க யாரு வரப்போறணும். சாமியல் புத்தகம் தொடங்கல தாவீது 1 சாமியல் 1 தாவீதை தேட இயலாது. தாவீத நாம 17ஆவதுல தேடலாம். 16ல தாவீதை பற்றி கதைக்குது. அப்ப 15 அதிகாரமும் தாவீதை பற்றி நாம பார்க்கல. அப்ப பைபிளை வாசிக்கல திருப்பி திருப்பி வாசிக்கிறோம்னா எங்களுக்கு அந்த விஷயங்கள் பதிக்க வேணும். அந்த அட்லீஸ்ட் ஒரு ஆள் ஒரு முக்கியமான ஜோசனை. அதனால நான் சொன்னது 9 அல்ல 9 அபிமலேக்க நியாயபதியா அதிகாரியாக்குறதுக்கு யாரு வந்தாங்க? 9:2 சீகேமின் 9:2 சீகேமின் the men of Shechem பெரிய மனிதர். அப்ப பைபிள்ல மனிதர் என்று கதைக்க வலிக்கிறேக்கல ஆண் பாலினுடைய பல பேரை கதைக்கிறோம். ஆண் பால் பலர்வால்ல சொல்லுறோம். அதான் மனிதர் பேசிக்கா. பெண்கள் அதுக்குள்ள உள்ளடக்கவே இல்லை. சீகேமின் பெரிய ஆண்கள், அதாவது நல்ல அந்த அந்த சீகேமுக்கு பட்டணத்துக்கு பொறுப்பா இருந்த ஆண்கள் சொல்றோம் நீ எங்களுக்கு மேல அரசனாக ஆக்குறோம். நியாயாதிபதிகள் 8:22 நியாயாதிபதிகள் 8 யாரோட சம்பந்தப்படுது? அபிமலேக்கு ஆற்ற பிள்ளைகளை கொண்டவன் கிதியோன். அப்ப இது கிதியோனோட சம்பந்தப்படுது. கிதியோன் அப்ப கிதியோன்கிட்ட 8:22 இஸ்ரவேல் மேனேஜர் அது ஆண்கள் மென் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலின் ஆண்கள் எங்கள் மேல் ராஜாவா இரு என்றார். அப்ப ராஜாவாக தெரிவு செய்கிறது யாரு? ஆண்கள். அதுதான் நாங்கள் திருப்பி திருப்பி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 11:1 எழுதிட்டு அதை நோட் பண்ணணும். 1 சாமுவேல் 11:1 அது எங்களுக்கு தெரியுமில்ல நாகாஸ் ஓடைய சம்பவம். அப்ப அதான் முதலாவது அட்டாக் அடிவாடு சவுலுக்கு வரப்போது போய் அடிக்க போற. அப்ப நாகாஸ் நீங்க இன்னொருத்த சரணடைங்க இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை கண்ணெல்லாம் புடுங்கிடுவேன் அப்படி இப்படி எல்லாம் பயப்படுத்தல. அப்ப கொஞ்சம் பொருள் எங்களுடைய அரசனோட கேட்டுட்டு சொல்றோம் அப்படி என்று சொல்லி அனுப்பின ஆட்கள் யாரு? ஜாபேசின் ஆண்கள். மென் ஆஃப் ஜாபேஷ். மென் என்றா மேனுடைய ப்ளூரல் ஆண்கள். அப்ப அந்த மனுஷர் என்ற மனுஷனுடைய கணக்க பேர் மனுஷர். அப்ப தமிழ் பைபிளை நீ வாசிக்கல கவனம். மனுஷர் ஜனங்கள் என்று வரையக்கலாம். அது அடிப்படையில் ஆண்கள் கூட்டத்தை தான் குறிக்கும். அது பெண்கள் பிள்ளைகளை உள்ளடக்கிறது இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த தெரிவுகள் வரையக்கல. நெகேமியா 9:16-17 நெகேமியா 9:16-17 நெகேமியா சொல்லுற மோசேனுடைய சம்பவத்தை எடுத்து எங்களுடைய பிதாக்கள் தங்களுடைய அதிபதிகளை தெரிந்தெடுத்து நியமித்தார்கள். எங்களுடைய பிதாக்கள் தங்களுக்கு அதிபதிகளை தெரிந்தெடுத்து நியமித்தார்கள். நெகேமியா
9, 16, 17 வாசிக்கிறீங்களோ? அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும் படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். இது என்ன? கானான் தேசத்துக்கு போக மாட்டீர்கள் என்று சொன்ன கையோட மோசைக்கு எதிராக கலஞ்சது மலையில் ஏறினவள் இல்லை. மோசையை தள்ளிவிட்டு போட்டு நாமல் தலைவனை ஏற்படுத்தி ஒன்று வாங்குறா போவோம் என்று. அப்பயும் மோசையோ அடையடே போயிடாங்களா, கெட்டவங்களோட இருக்க மாட்டார், ஐயோ நீங்கள் செத்திருவியல் என்று சொன்னாலும் அப்ப அங்க யார் அந்த விஷயத்தை செய்தது என்று எங்களுக்கு தெரியுது. வேதத்தில் ஆண்டர் காட்டுறார், எங்கள் பிதாக்கள் தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு. அப்ப பிதாக்கள் என்ற ஆண்கள், பிதாக்கள் என்ற அம்மா மேலையும் செய்யலாம். அதுல குடும்பத்தினுடைய தலைமத்துவத்தில் இருக்கிறவர்கள் தான் தங்களுக்கு தலைவர்களை தெரிஞ்செடுத்தார்கள். அது அவர்கள் தாங்களே ஆண்டவர்களுடைய வசனத்துக்கு தகுதிகள் எல்லாம் பார்க்காம தாங்களே தங்களுக்கு விருப்பப்படி ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்திய கூட பெண்கள் அங்க ஒரு வாக்களிக்க இல்ல, ஒரு பொம்பளை தலைவியை தீர்மானிக்க இல்ல, ஆண்கள்லாம் தீர்மானிச்சாங்க. ஆண் தலைமத்துவத்தை தான் ஏற்படுத்தினாங்க. அதே நேரம் எங்களுக்கு அதோனியாவை பற்றி கதை கேட்கல. 1 ராஜாக்கள் 1:9 அதோனியா அவன் நான் ராஜாவாவேன் என்று சொல்லி போட்டு அவன் அந்த ராஜாவாகிறதுக்கு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு யார கூப்பிட்டு இருந்தான்? That's right. The men of Judah, all men of Judah. ஜூதாவின் ஆண்களை, ராஜாவின் குமாரரை அவன் கூப்பிட்டான். அப்ப அது தெரியுது, ஒரு அரசனா தலைவனா வரணும்னா அங்க அந்த பட்டணம், அந்த கிராமம், அந்த ஊரினுடைய ஆண்கள், அதுவும் பிரதிநிதித்துவப்படுத்துறையாக்கள் அதை தெரிவு செய்யலாம். அப்சலோம் புரட்சியிலையும் 2 சாமுவேல் 17:14 2 சாமுவேல் 17:14 all the men of Israel, இஸ்ரவேல் ஆண்கள் எல்லாரும் தாவீதுக்கு எதிராக புரட்சி செய்தார். அப்ப நாம புரட்சி என்ற உடனே கோஹோம் கோட்டாம் நினைச்சு கொண்டு அங்க பொம்பளைகளும் குடும்பம் எல்லாம் வந்து கோல்ட் ஃபேஸ்ல டென்ட் போட்டு இருந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. அங்க ஒரு பொம்பளைகளும் இல்ல, ஒரு பிள்ளைகளும் அங்க இல்ல. அவளுக்கு அதுக்கான எந்த ரைட்ஸும் இல்லை, எந்த உரிமையும் கத்தர் கொடுக்க இல்லை. புரட்சி செய்யறனாலும் ஆண்கள் அவர்கள்லாம் ராஜாவை தள்ளலாம், ராஜாவை ஏற்படுத்துறார். அப்ப அதை கூட கத்தர் சொன்னபடி செய்தா சமாதானமா இருப்பினும், கத்தருக்கே விரோதமா கத்தர் ஏற்படுத்தினவனே தள்ள வலிக்கிட்டா செத்தாங்க எல்லாரும், முடிஞ்சு. அவங்க சாகிறது மட்டுமில்ல, அவங்களோட குடும்பங்களும் பிரச்சனை ஆயிடும் சார். அப்ப சரியான கவனமா நாம இத பார்க்கும். அதனால 2 சாமுவேல் 19:14 2 சாமுவேல் 19:14 இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அப்ப அப்சலோமால ஓடி போய் இருந்த தாவீது இப்ப திருப்பி கூப்பிடுறாங்க வர சொல்லி. அப்படி வர சொல்லி கூப்பிடக்கல்ல எங்களுக்கு யாரு அதை செய்தது? The men of Judah, all men of Judah, ஜூதாவின் ஆண்கள் எல்லாரும் நீர் திரும்பி வாரு என்று சொல்லி கூப்பிட்டுச்சு. அதுக்களையும் திரும்பி பிரச்சனையா போச்சுது. இஸ்ரவேல் ஆண்களுக்கும் ஜூதான்கள், இஸ்ரவேல் ஆண்கள் முதல் பிளான் பண்ணினது கூப்பிடுறதுக்கு. அது 2 சாமுவேல் 19:41-43 2 சாமுவேல் 19:41-43 இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி,
தங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உண்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோட கூட இருக்கிற சாமியின் மனுஷர் அனைவரையும் யோர்தானை கடக்க பண்ணினது என்ன என்றார்கள். அப்ப அதுல விளங்கிட்டா அப்ப உண்மையில இஸ்ரவேல் ஆண்கள்ல அவங்கெல்லாம் அரச நம்ம கூப்பிடுறதுக்கு யோசிச்சு அவங்க பிளான் பண்ணி எல்லாம் செய்தவங்க. ஆனா ஜூதா ஆண்கள் திருட்டளவாய் இவங்களுக்கும் தெரிவிக்காம நைசா வந்துட்டாங்க முதலே. இந்த செய்தியை இவங்க போறாங்களாம்னு கேட்டோம்னா தாங்கள் முந்தி கொண்டாங்க. அது இவங்க விளங்குவாங்க அரசனே நாங்களெல்லாம் கூடி கதை சொன்னது இவங்க கள்ளங்களவா எங்களுக்கு சொல்லாம வந்து உமா கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனா நாங்கள்லாம் இதுல இருக்கிறோம், நாங்கள்லாம் முதலாவது கூப்பிடுறதுக்கு மீட்டிங் எல்லாம் வச்சினாங்க என்று கதைச்சதெல்லாம் யாரு? ஆண்கள். ஆண்கள். அப்ப தாவீதுக்கு பெரிய சங்கடமா போச்சு. இது என்னடா பெரிய கதைச்சலா கிடக்குது. டக்குன்னு ஜூதா திருக்கடா வந்து கூப்பிட்டாங்க. என்ன நீங்க என்ன எங்களுக்கு அவர் எங்களோட மாம்சமும் செத்தமும் என்று தங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை எடுக்க படிக்கணும் தங்களோட பரம்பரை. அதுக்கப்ப இஸ்ரவேல் மக்களை ஏய் நீங்க 2 பங்கு தாண்டா, நாங்க 10 பங்குடா, 10 பங்கு வருஷம் 2 பங்கு வருஷம் என்று அவங்க முழு நாட்டிலையும் கதைச்சாங்க. அப்ப இப்ப ராஜாக்கு 2 பேரும் அடே சத்தியமா வாங்கலாம், ஐயோ நல்ல விஷயம் நடக்கிறது, 2 பேரும் மடி வர்றீர்கள், ஓகே ஓகே எல்லாருமே நாம ஆபிரகாமோட பிள்ளை எல்லாம் வந்து சேருங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி அதை சமாளிச்சு கொண்டு போன. ஆனா இந்த விஷயம் இஸ்ரவேல் 10 பங்கு வச்சிருந்ததுல ஒரு ஆளுக்கு பிடிக்க இல்லை. யார் அந்த ஷீபா. என்ன 19 இது நடக்குது, 20 ஷீபாடா புரட்சி. சீபா வந்து ஜூதன் இல்ல, ஜூதா கோத்திரம் இல்ல, அந்த 2 பங்கு இல்ல. ஆன்சர் சேபா. எஸ் சேபா. சேபா. அப்ப சேபாதான் பிரச்சனை. அப்ப சேபாவோட சேர்ந்தா அப்ப சேபா என்ன சொல்லுங்க, அது 20:1-2. அப்ப 20:1-2 every man to his tent. ஒவ்வொரு ஆம்பளையும் தந்த வீட்டுக்கு போ. ஓ இஸ்ரேல். அதான் இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள். இல்ல ஆன பற்றிய கதை கையில். இஸ்ரவேலே ஒவ்வொரு ஆண்களும் தங்கள் வீட்டுக்கு போங்க. அப்ப அங்க வந்து நின்று கதைச்சதெல்லாம் அப்ப யாரு? சேபாவினுடைய அந்த விஷயங்களை கையாளறதுக்கு அங்க இஸ்ரவேல் ஆண்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு உடன்பாடு வரையில் அதுக்குள்ள அவன் பிரச்சனை ஆயிட்டு பிறகுதான் அவன் தலையை வெட்டி எடுத்த அப்புறம் எல்லாம் அடங்கினது இல்ல. அதுல எவ்ரி மேன் டு யோர் டென்ட், எல்லாமே உங்களோட கூட விட்டு போங்க. இதான் அந்த சொல்லாடு. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் சும்மா கதைக்க இல்லை, சும்மா கதைக்க இல்லை. 2 நாளாகமம் 10:16 இது ரெகொபெயாம் ஜெரொபெயாமுடைய பிரச்சனையில, ரெகொபெயாம் ஜெரொபெயாமுடைய பிரச்சனையில ராஜா தங்களுக்கு சொல்லிக் கூடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக தாவீதோடு எங்களுக்கு பங்கேது, ஈசாய் குமாரனிடத்தில் உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே கூடாரங்களுக்கு போய்விடு. அவ்வளவுதான். எவ்ரி மேன் டு எ டென்ட் ஓ இஸ்ரேல். இப்படித்தான் அவனுடைய ஹீப்ரு. இங்கிலீஷ்லே மத இஸ்ரவேலராகிய ஆண்களே உங்கள் வீடுகளுக்கு போய்விடுங்கள். அப்ப ரெகொபெயாம் ஜெரொபெயாமுடைய அந்த பிரச்சனை எழும்புறதுக்கும் அங்க வந்து நின்று உங்களுடைய தகப்பன் எங்களுக்கு சரியான பேரமான நுவத்தை சுமத்தினவர், அதை குறைச்சி வரிகளை குறையுங்கோண்டு கதைச்சது பொம்பளைகள் இல்ல, ஆண்கள். ஆண்கள் அதுல இந்த மாதிரி எங்களுக்கு நாட்டு தலைமத்துவத்தை ஏற்படுத்தினவர்கள் ஆண்கள். அதாவது ஆளப்படுகிறவர் என்று கதைக்கப்பட்ட கேட்டகரி ஆண்களே தவிர பெண்களையும் குழந்தைகளையும் பற்றி பதில் கதைக்க அவர்கள் ஆண்களுக்குள்ள அடங்கிடுகிறார். ஆளுகிறவர்களை தெரிவு செய்கிறது இந்த ஆளப்படுகிற ஆண்களை ஒழிய பெண்கள் அல்ல. எங்களுக்கு எண்ணாமம் 1:2 அதை எழுதிக் கொள்ளலாம். குடிசன மதிப்பீடு குடும்பமா தான் எடுபட்டுச்சு.
குடிசன மதிப்பீடு குடும்ப தலைமத்துவமா தான் ஈடுபட்டுச்சு. இது 8-1-2,440 அதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். 440 குடிசன மதிப்பீடு. குடிசனம் என்றா குடும்ப தலைவனுக்கு கீழே கதை, குடும்பம் தான் கதை. குடிசனம் என்றா மாவட்ட கதை இல்ல, மாகாணம் இல்ல, மாநிலம் இல்ல, குடும்பம். அதான் பிரதிநிதித்துவப்படுது. அதே போல சொத்து பிரிக்கப்படுகிறது குடும்பம் குடும்பமாட்ட. ஜோஷுவா 15-20 சொத்து பங்கு பாகங்கள் பிரிக்கப்படுறது குடும்பத்துக்கே ஒழிய தனித்தனி ஆளுக்கள். குடும்பம் குடும்பம் அது குடும்பமா போவேக்கல அவருக்கு அந்த சொத்து பிரிபடுது. அயல நாட்டு ஆட்சி நிலமோ அல்லது தலைமத்துவமோ எல்லாமே ஆண்களோட சம்பந்தப்படுத்தி ஆண்களுக்களால ஆண்டவர் அதை தெரிவு செய்யறதுக்கும் தெரியப்படுறதுக்கும் பைபிள்ல வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் இதுதான். வேற பெற்றணங்களுக்கு கொடுவடை இல்லை. இது உலகம் தோன்ன 5900 வருஷமா இப்படித்தான் இருந்தது. 5900 வருஷமா போன ஒரு 100 வருஷமா தான் இந்த பெண்களும் வாக்களிக்கலாம், சர்வசன வாக்குரிமை, 18 வயசு வந்த பெடியல்கள் பெட்டைகள் எல்லாரும் வாக்களிக்கலாம் என்றதெல்லாம் வந்துட்டு. நாம போன முறை உதாரணம் பார்த்தோம், வளர்ந்த 18-20 வயசான ஆண் பிள்ளைகள் வீட்டில் உழைக்கிறையாக்கள் இருந்தாலும் அவர்கள் வாக்களிக்க இயலாது. அந்த அவர்கள் தனியொரு குடும்பமா போனா மட்டும்தான் அவர்கள் வாக்களிக்கலாம். மற்றபடி அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பன் தான் வாக்களிக்கலாம். அது நாம் ஆகல வளர்ந்த ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, 15 வயசு 25 வயசு 26 வயசு எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் ஆண்கள் தானே, புருஷர்கள் தானே, அதுக்காக வாக்களிக்க இயலாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாக்கு, அந்த குடும்பத்திலையும் ஆண் இருக்க வேணும். அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிற ஆண் தான் வாக்களிக்கலாம். ஏனடா வாக்களித்தல் அடிப்படையில தலைமத்துவ அதிகாரத்தை தான் கதைக்கிறது. தலைமைக்கு யாரு வரலாம் என்றதை தீர்மானிக்கிற அதிகாரமும் தான் தலைவரா வரலாம் என்றதுக்கான அந்த அதிகாரத்தை தான் கதைக்கிறது. அதுல voting means leadership authority. சரி, அதான் நம்பர் 1. அதான் நாங்கள் விதவைகளா இருந்தா அந்த குடும்பத்தில் வாக்களிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லைன்னா வாக்களிக்க இயலாது என்றோம். ஆகல அங்க ரெப்ரசன்டேஷன் இல்ல நாம கதைக்கிறது. அந்த வாக்கு தலைமத்துவத்தின் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு கேள்வி. வாக்கு அளிக்கிறது மூலமாக என்ன சொல்லப்படுது? தலைமத்துவத்தை தெரிவு செய்யறதுக்கும் தலைவரா வர்றதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குன்றது சொல்லவார். அதான் நான் பைபிள்ல அதான் டெபினிஷன். Voting, suffrage means leadership authority. Second, representation. இரண்டாவது பிரதிநிதித்துவம். அயல வாக்கு அளிக்கிறது என்றதனூடாக உண்மையில ஏன் வாக்களியுங்கள் என்று ஏன் அது நாம சொல்ற தலைவிதியை தீர்மானிக்கிற அந்த அதிகாரம் அது ஆட்கள்கிட்ட. அதனாலதான் வாக்குச்சீட்டு அவ்வளவு தேர்தல் நம்ம அஞ்ஞான நாட்டில் பெரிய பிரச்சனை. ஏன்னா வாக்கு போடுறதாலதான் அங்க தீர்மானிக்கப்படும். வாக்கு போடுறது அப்ப என்னத்தை சொல்ல வருது? நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்றதை சொல்ல வருது. அதான் மக்கள் தான் அதிகாரம் என்றுதான் கடைசியில இந்த சஃப்ரேஜ், யூனிவர்சல் சஃப்ரேஜ் அல்லது நாம் சொல்ற டெமோக்ரசி சொல்லிக் கொண்டிருக்கு. மக்கள் தான் அதிகாரம். திரு வேலுப்பிள்ளை பிரகாரம் என்னத்தை சொல்றாரு கடைசியில எப்பயுமே மக்கள் என்னத்தை முடிவு பண்றீங்களோ அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். அப்ப உண்மையில அந்த மக்களிடம்தான் மக்கள் தான் அதிகாரம் என்றது டெமோக்ரசி, ஜனநாயகம், அல்லது அதுதான் சொல்றோம் சர்வசன வாக்குரிமை. சர்வசன வாக்குரிமையும் ஜனநாயகம் ஒன்றுதான்.
சர்வசன வாக்குரிமையும் ஜனநாயகம் உண்டு. ஜனநாயகம் எங்க இருக்குதோ அங்க சர்வசன வாக்குரிமை இருக்கு. விளங்குதோ? குடியரசு எங்க இருக்குதோ அங்க பிரதிநிதித்துவ ஆண்கள் மட்டும் வாக்களிக்கணும். ரிபப்ளிக் எங்க இருக்குதோ அங்க பிரதிநிதித்துவப்படுத்தி ஆண்கள் மட்டும்தான் வாக்களிக்கணும். அதான் பிப்ளிக்கல் மாடல் ரிபப்ளிக். டெமோக்ராட்டிக் அது பெண்கள், வயசுக்கு வந்த பிள்ளைகள் எவரும் வாக்களிக்கலாம். அது சர்வசன வாக்குரிமை. பைபிளுக்கு சர்வசன வாக்குரிமையும் பிழ, ஜனநாயகமும் பிழ. ஜனநாயகமும் பாவம், சர்வசன வாக்குரிமையும் பாவம். எதுக்கு எதிரான பாவம்? எந்த கட்டளைக்கு எதிரான பாவம்? மூன்றாம் கட்டளைக்கு எதிரான பாவம். கடவுள் வெளிப்படுத்தினதை தவறாக பயன்படுத்துறது, அதுக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கு. கடவுள் என்னத்தை, நாட்டாட்சி சபையாட்சியை பற்றி என்னத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்? ஆளுகிறவர்கள் என்று கதைக்கிறது ஆண்களை, ஆளப்படுகிறவர்கள் என்று கதைக்கிறதும் ஆண்களை தான். அதில் ஆளுகிறவர்களை தெரிவு செய்யறதுக்கான வாக்கு கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்கள். ஆளப்படுகிறவர்கள் வாக்களிச்சாதான் ஆளுகிறவர்கள் தெரிவு செய்யப்படலாம். இதான் வேதம் வெளிப்படுத்தி இருக்கிற ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறைக்கு எதிரான எதுவும் கடவுள் வெளிப்படுத்தினதுக்கு விரோதமாக போற முறை. ஆகையால மூன்றாம் கட்டளைக்கு எதிரான பாவம். மூன்றாம் கட்டளை தேவைப்படுத்துறது கடவுளுடைய பேரையும் வார்த்தையையும் மதிக்க வேணும். மதிக்க வேணும். அப்ப மதிக்கல கடவுள் நாட்டாட்சி சபை திருச்சபை ஆலய ஆட்சியை பற்றி என்ன வெளிப்படுத்தி இருக்கிறன்றதை மதிக்கலையாக்கள். மூன்றாம் கட்டளை தடுக்கிறது என்ன? கடவுளுடைய பெயரையும் வார்த்தையையும் செயல்களையும் நிந்திப்பதையும் தவறாக இன்சல்ட் பண்ணுறது. இன்சல்ட் பண்ண அது கடவுள் சொன்னபடியால செய்யத்தான் போயிடுமா? அது எங்களுக்கு இப்ப காலம் மாறிட்டது, நாங்கள் நிறையவே வளர்ந்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கும் சில ஜோசிச்சே என்ன கடவுள் கடவுள் நிறைய சொல்லி யாருக்கு இது இன்சல்டேஷன், யார நிந்திக்கிறோம்? நாம கத்தர கத்தர சர்வ பூமியின் ராஜாவை நிந்திக்கிறோம், திருச்சபையினுடைய தலைவரை நிந்திக்கிறோம். அவர் எப்படி யாரு ஆளோடும் யாரு ஆளுவதை தெரிவு செய்யணும் சொன்னதை நாங்கள் பொருட்டா எடுக்க மாட்டோம் என்றோம். சரி அது உலகமே இது புற என்ன இப்ப நீங்க மட்டும் ஒரு புதுசா என்ன சொல்றது ஆண்கள்லாம் ஆண்கள்லாம் இது என்ன இது இன்சல்டிங். இன்சல்டிங் அவமானப்படுத்துறது ஆண்டவரை. ஆண்டவர் அவமானப்படுத்தினா அவர் என்ன செய்வார்? நம்மள அவமானப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறார். என்ன கனம் பண்ணேன்னா உன்னை கனயினம் பண்ணுவேன், என்ன அவமதிச்சு என்றா உன்னை நான் அவமதிச்சு நிக்கிறவன் பண்ணுவேன். இந்த மனுஷனுக்கு முன்னால என்ன கனம் பண்ணுறவன பரலோகத்துல பிதாக்கு முன்னாலே தூதர்களுக்கு முன்னாலே நான் கனம் பண்ணுவேன். என்ன இந்த உலகத்துக்கு முன்னால கனையினப்படுத்து என்ன எப்படி கிறிஸ்துவ கனையினப்படுத்துறது? இந்த கிறிஸ்துதான் ராஜா, கிறிஸ்துவன் நாட்டை ஆள்றார், கிறிஸ்துதான் சபை ஆள்றார், கிறிஸ்துதான் சபையை ஆள்றதுக்கான தலைவர்களை வைக்கிறார், தகுதிப்படுத்துறார். ஆளப்படுகிறவர்கள் பிரதிநிதித்துவமா ஆண்களாகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் வெளிப்படுத்தி வச்சிருந்தா நாங்கள் எல்லாரும் படிக்கிறோம். பெண்களும் வயசுக்கு வந்த 18 வயசுக்கு மேற்பட்ட ஆண் பெண்கள் எல்லாரும் வாக்களிக்கலாம் சபையிலேயும் என்றா நாட்டிலேயும் என்றா கிறிஸ்துவுக்கு பெரும் அவமானம். அது உலகத்தோட ஓடுற வேஷம். அது உலகத்தோட ஒத்து போவாதேன்னு சொன்னதுல கன பேர் கன சபை உலக சேர்த்துக்களை இருக்குது. அங்க என்ன நடக்குதோ அது இப்ப சேர்த்துக்களை கனவேர் சேர்த்துல பொருளாளர், செயலாளர், தலைவர், ஐயோ சங்கங்கள் சபையில் உலகத்தில் நடக்கிற மாதிரி சபைகளையும் ட்ரெஷரர், பிரசிடென்ட், செக்ரட்டரி. யோ எங்க பைபிள்ல அப்படிப்பட்ட பதவிகள் எல்லாம் கிடக்குது. பைபிள் ரெண்டு பதவி, ஒன்று மூப்பன், அடுத்தது டீக்கன். தட்ஸ் இட். பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் இருக்காது. என்னென்ன சபை நடத்துறோமோ சங்கம் நடத்துறோமோ நாம. அதுல இதெல்லாம் என்ன நடந்து மனுஷர் தங்களுடைய விடயங்களை யோசிச்சு நிர்வகிச்சதை சேர்த்துக்களையும் கொண்டு வந்து பூத்தவளிக்கிட்டு கடைசியில எல்லா ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட் எல்லாம் பிரசிடென்ட் அவர், செக்ரட்டரி அவர், அவர் தான் ட்ரெஷரர்.
பைபிள்ல அப்படி ஒரு முறையில அப்படி ஒரு ஒன்று இல்ல நமக்கு. எங்களுக்கு தெரியும் காசு பணம் யாரு கையாண்டது. ஆசாரியன் ஆசாரியன் காணிக்கலாம் யார்கிட்ட வரணும்? ஆசாரியன். ஆசாரியன்ல ட்ரெஷரர், ஆசாரியன்ல செக்ரட்டரி கடவுள் வச்சிருந்தவர். ஆசாரியன் ஆர்கிட்ட ராஜா பொண்ணுகளும் பாத்திரங்களும் எல்லாம் கொடுத்து அனுப்பினார். ஆசாரியனை எஸ்ராட் ஆசாரியன்கிட்ட தான் வரணும். ஆசாரியன் தனக்கு தன்னோட இருக்கிற ஏனைய ஆசாரியர்களோட அல்ல உதவியா இருக்கிற லேவியர்கிட்ட அதை பிரிச்சு கொடுத்து அதை மேனேஜ் பண்ண சொல்ற. அதுக்கு பிறகு அவர் தெரிவு, இவர் தெரிவு, ட்ரெஷரர் தெரிவு, செக்ரட்டரி தெரிவு கதையே இல்ல. தெரிவண்டா மூப்பனா டீக்கனான்தான் கதை, வேற ஒன்றும் இல்லை சபையில. நாட்டில் 10க்கு 50க்கு இதுக்கு அந்த அதிகாரி அவ்வளவுதான். அதுல இது வேதத்துல திருப்பி திருப்பி எங்களுக்கு காட்டுவோம். அதுல நீங்கள் இனி மனிதர் ஜனங்கள் என்ற சொல்லு பைபிள வாசிக்கல ஆண்கள் மென்னத்தான் எப்பயுமே ஞாபகத்துல வைக்க விளக்குதோ. சகோதரரே என்று கதை கேட்கல அதை பெண்பால் பதம் ஆக்கிடக்கூடாது. சகோதரிகளே அதுவும் உள்ளடக்கி இருக்கிற மாதிரி இன்னொன்னு அது ஆண்பால்ல. அது பிரதரன் என்ற பிரதரனுடைய பெண்மை சொல்லு முந்தி பிரதர்ஸ் இல்லாட்டி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று இப்ப நாம சொல்ற மாதிரி புருஷர்களும் ஸ்திரிகளும் என்று சொல்லு பரிசுத்தவே பயன்படுத்தி இருக்கிற. அதுல வெட்ட வெளிச்சமா தெளிவா புருஷரை ஸ்திரிகளையும் சவுல் இழுத்து சிறைச்சாலைக்குள் உட்படுத்தினார். சகோதரரை உட்படுத்தினான் என்று சொல்ல இல்லை. புருஷர்களை மட்டும், ஆண்களை மட்டும், புருஷர்களையும் ஸ்திரிகளை. சபையார் என்ற சொல்லு வரைக்கல நாம யோசிக்க நினைக்க வேண்டியது அங்க ஆண்களை பற்றி தான் கதைப்படுது. ஆண்கள் சபையார், சபையெல்லாம் அவனுக்கு முன்பாக வந்தது. சபையார் அவனுக்கு முன்பாக நின்றார்கள். சபையாரை கூடி வரச் செய்தார். சபை கூடி வந்தது. சபை சபை சபையார் த மென் பிரதிநிதிகளை தான் நாங்க கதைக்கிறோம். ஆண்களுக்கு தான் அட்ரஸ் பண்ணப்படும். விளங்குதோ? அதுல எந்த கூட்டம் என்றது இப்ப நமக்கு முடிவு பண்ண, அது உபவாச கூட்டமா அல்லது அந்நிய ஸ்திரிகளை கல்யாணம் செய்ததால வந்த விவாகரத்து கூட்டமா அல்லது மிஷன் வேலை செய்துட்டு ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்கு கூப்பிட்ட கூட்டமா அல்லது தலைவர்களை தெரிவு செய்ய கூட்டின கூட்டமா? பைபிள் இந்த கூட்டங்கள் எல்லாம் இருக்குது. சபை இதெல்லாம் சபையா பைபிள் சொல்லு. அப்ப அதுல எந்த சபை என்றதுல நமக்கு அதுல விஷயம் உபவாசம் பண்ண வரைக்கும் எங்களுக்கு அந்த புருஷர்களும் ஸ்திரிகளும் பிள்ளைகளும் ஆடு மாடுகளும் கூட அது உபவாசம் பண்ணிச்சுதான். அதுல சில கூட்டங்கள் அது குறிப்பாக சொல்லு. சில கூட்டங்கள் சபையார் இதுல யாரு தெரிவா? அப்ப தெரிவா அது ஆண்கள் மட்டும் தானே. அங்க பெண்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே இல்ல. பேசிக்கா பெண்களுக்கு அதுல பிசினஸ் இல்ல, பெண்களுக்கு அதுல சம்பந்தம் இல்லை. அவர்களுடைய விருப்பத்தை எப்படி சொல்ல அதை நம்ம புருஷன் மேலால அவட அப்பன் மேலால சொல்லி விடுறது அவ்வளவுதான். அதான் ரெப்ரசன்டேட்டிவ், அதான் பைபிள். அப்ப உடன்படிக்கை யாரோட? உடன்படிக்கை புருஷன்மாரோடையும் அப்பா மாரோடையும் தான். அதனால மனுஷிமாரோடையும் பிள்ளைகளோடையும் ஆண்டவர் செய்யல உடன்படிக்கை. தகப்பன்மாரோடையும் புருஷன்மாரோடையும். 4ஆம் கட்டளையும் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் ஆண்டவர் சொல்லிக்கல. 10ஆம் கட்டளையும் பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, அவனுடைய வேலைக்காரனை வேலைக்காரியை அவனுடைய. அப்ப இங்கேயும் ஒரு அவன் அங்கேயும் ஒரு அவன். அப்ப அவனுக்கும் அவனுக்கும் இடையில இந்த டீலிங். அப்ப அங்க ஆண் தலைமத்துவத்துக்கு தான் அங்க கதப்பட்டு கொண்டு உடன்படி. அதான் நம்ம உடன்படிக்கையின் கடவுள். அவர் உடன்படிக்கையை எப்பயுமே ஆண்களோட தான் செய்து கொண்டு போற. ஆதாம் ஒரு ஆண், நோவா ஒரு ஆண், அதே நேரம் குடும்பம். அவங்கள் ஆபிரகாம் ஒரு ஆண், குடும்பம். தாவீது ஒரு ஆண், குடும்பம். லேவி ஒரு ஆண், குடும்பம். மோசேயை மத்தியப்படுத்தி செய்ததும் ஆண்களோட தான். அதான் 3 நாளைக்கு மனுஷிமாரோட சேர வேண்டாம், எல்லாம் சுத்தி அடிச்சு கொண்டு வாங்க 3ஆம் நாள் நட்டு. அப்ப யாருக்கு அங்க சொல்லப்படுது? ஆண்கள். தகப்பன்மார்
புருஷன்மாருக்கு சொல்லப்படுது. கர்த்தர் உங்களோட கதைப்பார். ஆகையால ஒரே மேலையில வேணும்னா மனுஷிவில எல்லாம் தள்ளி நின்று இருக்கலாம் மங்கால. ஆனா புருஷன்மார் அந்த பிரதிநிதிகள் அவர்களாம் மலையை சுத்தி கிட்ட நிற்க முடியும். ஆண்டவர் அப்படித்தான் அழைக்கிறார். ஆகையால அதான் அந்த தகப்பத்துவம், அந்த ஆண் தலைமத்துவம், உடன்படிக்க இதுகள் எல்லாத்தையும் நாம அவ்வளவு சீரியஸா ஆண்டவர் கடைசி வரைக்கும் அந்த ஆதி முதல் இருந்த அந்த படைப்பொழுங்க மாற்றவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் பாவத்துக்கு பிறகும் ஆண் தலைமத்துவம் தான், ஆண் தான். பாவத்துக்கு பிறகு இன்னும் இருக்கிறார். பெண்ணுடைய ஆசை உண்ட விருப்பம் எல்லாம் ஆழ்த்தையாடி சொல்லி சொல்லணும். நீ ஆதாமட்டதான் சொல்லு. உண்ட ஆசை உண்ட புருஷனை தான் நீ பற்றி இருக்கும். நீ உண்ட ஆசையா கொண்டு போய் எனக்கு முறிமை இருக்கு கதைச்சிடாது. இனிமேல் பாவத்துக்கு பிறகு இன்னும் இருக்கிறார். உண்டைய ஆசை உண்ட புருஷனை தான் பற்றி இருக்கு. உண்ட ஏதாவது விருப்பமோ புருஷன் கதை புருஷனூடாக நிறைவேற்றிக்கும். ஆகிய இந்த பிரின்சிபல் ஆண்டவர் தெளிவா இது பெண்ணுக்கு பாதுகாப்பு. ஏண்டா திருப்பி பேய் ஏமாத்தாம இருக்க, ஆணுக்கும் அந்த பொறுப்பை நீ மொக்க மாதிரி நடந்தாலும் இவ்வளவு பிரச்சனை இனியாவது ஒழுங்கா நடந்து கொள் என்று சொல்லி. ஆனா எங்களுக்கு தெரியும் பெண்களுடைய ஆசை புருஷன் வழியா கேட்க வேணும். ஏன்னா அந்த பிரச்சனைகள் என்னன்னு சரியா கேட்டாத்தான் புருஷன் அதை நாங்கள் புருஷனுடைய பெண்களினுடைய ஸ்திரீகள் மனைவிமாருடைய கடமை புருஷன்மாருடைய கடமையில வழியா படிச்சிருக்கிறோம். இல்ல பெண் மனுஷியினுடைய விஷயங்களை புருஷன் வழியா விளங்கி கேட்டு தான் அதை எப்படி குடும்பத்தை ரெண்டு பேரும் நிர்வாகிகள் அல்ல, குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சொந்தக்கார், பிள்ளைகளை நிர்வகிக்கிறதும் சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு. அயால மனுஷியுடைய கதை கேட்காம புருஷன் அங்க முடிவெடுக்க இயலாது. முடிவெடுக்கிற புருஷன் தான். ஆனா மனுஷியுடைய கதை தெளிவாக விளக்கம். என்ற மனுஷனால தனிய நிர்வகிக்க இயலாது என்று சொல்லித்தான் கடவுள் மனுஷனை படைச்சார். மனுஷனை படைக்க மனுஷிய படைச்சவர். மனுஷனை படைச்சா பிறகு ஆதாமுக்கு ஆண்டு கொள்ளலாம் என்று சொன்னா பேசாம ஆண்டு கொள்றான் நீ ஏண்டு. ஆனா ஆண்டு கொள்றதுக்கு ஆதாமால இயலாதுன்றபடியாலதான் உனக்கு ஏற்ற துணியை நான் உண்டாக்கி என்று சொல்லி உண்டாக்கி போட்டுதான் அவர் ஆணையும் பெண்ணையும் பார்த்து சொன்னார் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற. அது புருஷனுக்கு கொடுத்த விஷயம் இல்லை, அது புருஷனுக்கு மனுஷியும் கொடுத்த கட்டளை. ஆண்டு கொள்ளுதல் அதுல ஆளுதல் அது மனுஷியினுடைய அந்த விருப்பம் புருஷனுக்களால வெளியில வரணும். அதுக்கு உதவியா இருப்பாள் அவள், உதவியா. அதுல நம்மளோட புருஷன் மேலும் அதை கவனிச்சு கொள்ளணும். நான் சொல்ற முடிவில்லை என்ற நாமள எடுக்கிற முடிவுன்னா நமக்கு மனுஷியே தேவையில்லை. நாமளே முடிவெடுத்துட்டு ஆண்டுட்டு போயிருக்கலாம். நமக்கு நாம மனசு இல்லாம கம்ப்ளீட் இல்ல, நாம மனசு இல்லாம ஆளை ஏறாது நிர்வகிக்க இயலாது என்று தெரிஞ்சுதான் மகாஞானம் உள்ள கடவுள் மனுஷி மேல ஏற்படுத்தினவர். அதனால மனுஷியினுடைய சொல்லு வீட்டுல சரியான முக்கியம். என்ற அவள் பிள்ளைகளுக்கு மேலேயும் சொத்துக்கு மேலேயும் புருஷனோட சம நிர்வாகி, கோ அட்மினிஸ்ட்ரேட்டர். கர்த்தர் பிள்ளைகள் சொத்துக்கள் தொடர்பாக மனுஷிட்டையும் கேள்வி கேட்கிறார். அல்ல மனுஷி அவர்கிட்ட சொன்னா நான் என்ன செய்யறேன் கடவுள் உன்னட்டேன் கேட்பார் அந்த பாவத்தை. ஏன்னா பைபிள்ல உனக்கும் அதுக்கான சம உரிமை வழங்கப்பட்டிருக்குது. பிள்ளைகளை நிர்வகிக்கிறது, பிள்ளைய படுறது பிள்ளைய வளர்க்கிறது அதிகமா பெண்ணிட்டன் கடவுள் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அதனால அதுல விட்டுட இயலாது. அது புருஷன் மகிமை அதால பாதிக்கப்படும். ஏன்னா பெண் தன் கடமையை செய்யாம போயிக்க பிள்ளை வளர்ப்பு சொத்துக்கள்ல அதால பாதிப்பு வரைக்கும் அது யாரை தாக்கும்? புருஷனை தாக்கல அது யாரு விட்ட பிள்ளை அடிப்படையில மனசி விட்டாப்புல ஒரு ஆஃப்கோர்ஸ் புருஷன் சரியாக அதை கையாண்டிருக்க வேணும். அதில் இது எல்லாத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சோ ஃபைனலா இப்ப தேவாலய ஆட்சியோ குடும்ப ஆட்சியோ நாட்டாட்சியோ அது ஆண்களால் ஆண்களை தெரிவு செய்தல். அந்த ஆண்கள் என்று சொல்றதும் பிரதிநிதித்துவ ஆண்களால் ஆண்களை தெரிவு செய்தல். இதுதான் அதனுடைய விஷயம். கெதராமே தொடர்ந்து எங்களுக்கு கிருபையா இருப்பார்.